Welcome back with your new world of education zoology YouTube channel. Today we will see about heart, comparative anatomy, heart invertebrates. இதை வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிரெயின் பார்த்துருக்கோம் அண்ட் ஆல்சோ இன்டெக்மெண்ட் பார்த்தாச்சு. இன்றைக்கி ஹார்ட் அடிக்கடி கம்பேரிட்டிவ் அனாட்டமியில் கொஸ்டின் வருது அப்படின்னா ஹார்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்கள். இதயம்னு சொல்லும்போது முதுகெலும்புகளில் வந்து முற்றிலும் மூடிய ரத்த ஓட்ட மண்டலம் வந்து காணப்படுது. க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து காணப்படுது. டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் காணப்படும். இரட்டை ரத்த ஓட்ட மண்டல அமைப்பு வந்து காணப்படும். அதில் இருக்கிற சாம்பர்ஸை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா ஹார்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு அறையுடைய இதயம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே ஒரு அறை மட்டும். அது எதில் இருக்குது அப்படின்னா கார்டேட்டா, செஃபலோ கார்டேட்டாவோனா ஆம்ஃபியாக்சஸ்லேருந்து ஆரம்பிக்குது. எல்லாமே இப்போ பிரெயினாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அரைஸ் ஆனச்சு எதில் அப்படின்னா ஆம்ஃபியாக்சஸில் தான். ஹார்ட்டும் ஃபஸ்ட்டு அரைஸ் ஆனது எதுலன்னா ஆம்ஃபியாக்சஸ். இங்கே ஒரே ஒரு அறையுடைய இதயம் வந்து இருக்குது. வேறு எந்த சாம்பர்ஸும் இல்லாமல் ஒரே ஒரு கேவிட்டி மாதிரி குழி மாதிரி இருக்குது. தட் இஸ் ஒரு அறையுடைய இதயம்னு சொல்கிறோம். ஒரு குழாய் வடிவத்தில் காணப்படுது. ஸோ இதை வந்து குழல் வடிவ இதயம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பார்க்குறதுக்கு குழாய் வடிவத்தில் இருக்கிறதுனால குழல் வடிவ இதயம், தட் இஸ் டிபியூலர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்ஃபியாக்சஸில் இருக்கிற ஹார்ட் வந்து குழல் வடிவ இதயம் கொண்டது. நெக்ஸ்ட்டு மீன்களையும் இருவாழ்விகளையும் இணைக்கிற இணைப்பு பாலம் எது அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் நுரையீரல் மீன்கள், லங் ஃபிஷ்ஷஸ், டிப்னாய் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது மீன்களையும் இருவாழ்விகளையும் இணைக்குது. அப்படின்னா என்ன மீனிங்னா மீன்களில் உள்ள கேரக்டர்ஸ் அண்டு இருவாழ்விகள் ஆம்ஃபிபியன்ஸில் உள்ள கேரக்டர்ஸ் ரெண்டில் உள்ள கேரக்டர்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதை வந்து இணைப்பு பாலம் அப்படின்னு சொல்கிறோம். மீன்களையும் இருவாழ்வுகளையும் இணைக்கிற இணைப்பு பாலம் வந்து நுரையீரல் மீன்கள். ஸோ 2 chambered ஹார்ட் அப்படிங்கிறது வந்து இதே மீன்களில் இருக்கும். ஆனால் எக்ஸப்ட் டிப்னாய் ஃபிஷஸில் வந்து இருக்காது. ஓகேவா? இப்போ இரு அறையுடைய இதயம் அப்படின்னா வந்து மீன்கள் இரு அறையுடைய இதயத்தை கொண்டுள்ளது. அவை மெல்லிய ஆர்க்கிள் மற்றும் தடித்த வென்ட்ரிக்கிள். 2 chamberனாலே வந்து ஒன்று ஆர்க்கிள் ஒன்று வென்ட்ரிக்கிளாக இருக்கும். இங்கே ஆர்க்கிளோட சுவர் எப்போதும் மெல்லியதாக இருக்கும், வென்ட்ரிக்கிளோட சுவர் வந்து தடித்து காணப்படும். ஸோ இந்த ரெண்டு சேர்ந்து தான் வந்து 2 chamber ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபிஷ்ஷில் காணப்படுது. மீன்கள்லையும் சைக்ளோஸ்டோம்கள்லையும் வந்து காணப்படுது. சைக்ளோஸ்டோம் அப்படின்னா வட்டவாயுடைய அப்படின்னு சொல்கிறோம். இந்த வட்டவாயுடைய அதுனா எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோமைசான். ஓகேவா? ஒன் டைப் பிஜிடிஆர்பி கொஸ்டின் இது. சைக்ளோஸ்டோம்கள்னு வட்டவாயுடைய என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு வந்து பெட்ரோமைசான். ஸோ சைக்ளோஸ்டோம் அண்ட் ஃபிஷ்ஷஸில் வந்து இந்த 2 chamber ஹார்ட் வந்து காணப்படுது. இதயம் வந்து குரல் வலைக்கு அடியில் காணப்படும் அண்டு எஸ் வடிவத்தில் வந்து இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ் வடிவ இதயம் காணப்படுறது வந்து ஃபிஷ்ஷஸ். இதயத்தை சுற்றிலும் உள்ள உரைக்கு பேர் பெரிகார்டியம். அது 2 அடுக்குகளால் ஆக்கப்பட்டுள்ளது. இந்த 2 அடுக்குகளுக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிடு உள்ள இருக்குது. இது இதயத்தை வந்து அதிர்ச்சியிலேருந்து பாதுகாக்குது அண்ட் இதயத்துக்கு வந்து மூவேஷனை கொடுக்குது. ஓகேவா? இதயத்தை வந்து இயக்கத்தை கொடுக்குது அண்ட் அதிர்ச்சியிலேருந்து பாதுகாக்கிறது எதுன்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிடு. இது பெரிகார்டியம் வந்து 2 அடுக்குகளால் ஆக்கப்பட்டது. அதுக்கு இடையில் இருக்கிற ஃப்ளூயிடு தான் பெரிகார்டியல் ஃப்ளூயிடு. இப்போ ஆர்க்கிள் வென்ட்ரிக்கிள்னு சொன்னோம் இல்லையா? அதில் வென்ட்ரிக்கிளில் உட்சுவரில் நியூமரஸ் மசல் ஃபைப்ரில்ஸ் நிறைய ஏராளமான தசை இலைகள் வந்து காணப்படும். இதுக்கு பேர் கார்டியா டெண்டினே அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு வென்ட்ரிக்கிளோட முன்பகுதி வந்து நீண்டு குழாய் மாதிரி நீண்டு கோனஸ் ஆர்ட்ரியோஸை தோற்றுவிக்குது. ஓகேவா? வென்ட்ரிக்கிளோட பகுதி வந்து கோனஸ் ஆர்ட்ரியோஸை தோற்றுவிக்குது. அந்த கோனஸ் ஆர்ட்ரியோஸ் முன்னோக்கி நீண்டு வென்ட்ரல் அயோட்டோவா வந்து மாறும். அதே ஆர்க்கிள் பார்த்தோம்னா சைனஸ் வினோசஸ்லேருந்து ரத்தத்தை பெறும். இப்போ ஆர்க்கிளோட கனெக்ட் ஆனது சைனஸ் வினோசஸ். 2 அறைகளை உடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டபுள் chamber ஹார்ட்னு. பட் டபுள் chamber ஹார்ட் அதோட வந்து அக்சசரி சாம்பர்ஸ் கொண்ட பார்ட்ஸும் வந்து இருக்குது. துணை அறைகளை கொண்ட பார்ட்ஸ் வந்து இருக்குது. அவை வந்து சைனஸ் வினோசஸ் மற்றும் கோனஸ் ஆர்ட்ரியோஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஆனால் இது வந்து உண்மையான இதயம் வந்து கிடையாது. சைனஸ் வினோசஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்க்கிளோடையும் கோனஸ் ஆர்ட்ரியோஸ் வந்து வென்ட்ரிக்கிளோடையும் இணைந்துள்ளது. நான் வந்து டயக்ராம் காட்டுறேன், புரியும். இப்போ இதுதான் அதோட டயக்ராம், ஃபிஷ்ஷோட ஹார்ட் டயக்ராம். ஏட்ரியம் வென்ட்ரிக்கிள் இருக்கா? அதில் பார்த்தோன்னா ஏட்ரியத்தோட சைனஸ் வினோசஸும் அதே வென்ட்ரிக்கிளோட பல்பஸ் ஆர்ட்ரியோஸ் தட் இஸ் கோனஸ் ஆர்ட்ரியோஸ். இது ஏட்ரியம், இது வென்ட்ரிக்கிள். ஏட்ரியத்தோட இணைஞ்சது ஆர்க்கிளோட இணைஞ்சது சைனஸ் வினோசஸ், வென்ட்ரிக்கிளோட இணைஞ்சது வந்து பல்பஸ் ஆர்ட்ரியோஸ் ஆர் கோனஸ் ஆர்ட்ரியோஸ். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து துணை சாம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம்.
2 அறைகளோட எக்ஸஸாக இன்னும் 2 அறைகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஃபிஷ்ஷோட ஹார்ட். நெக்ஸ்ட் 3 அறைகளுடைய இதயம். 3 அறைகளுடைய இதயம் அப்படின்னா ஊர்வனம் மற்றும் இருவாழ்விகளில் காணப்படுது. இருவாழ்விகளில் முழுமையான 3 அறைகளுடைய இதயம் வந்து காணப்படும். ஏன் அப்படின்னா முழுமையான 3 அறைகளுடைய 3 தான் வந்து இருக்கும். பட் ஆனால் ஊர்வனவற்ற முழுமையற்ற 3 அறையுடைய இதயம் காணப்படுது. வாட் ஆர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம்? தட் இஸ் ஆம்ஃபிபியன்ஸ்னால் வந்து 3 மட்டும்தான் இருக்கும். பட் ஊர்வனவற்றில் சேஞ்ச் ஆகும், 3.5 இருக்கும். இப்போ க்ரொக்கடைல்ஸ்லாம் பாலூட்டிகள் போல் மேமல்ஸ் மாதிரி 4 சேம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஊர்வனவற்றில் வந்து முழுமையற்ற 3 இதயம் தட் இஸ் 3.5. ஓகேவா? இருவாழ்விகள் கோனஸ் ஆர்ச்சியோஸிற்கு பதிலாக ட்ரங்கஸ் ஆர்ச்சியோஸ் வந்து இருக்கும். ஆம்ஃபிபியன்ஸில் வந்து கோனஸ் ஆர்ச்சியோஸ், வென்ட்ரிகளோடு இணைக்கப்பட்ட கோனஸ் ஆர்ச்சியோஸ்க்கு பதிலாக ட்ரங்கஸ் ஆர்ச்சியோஸ் இருக்கும். 2 ஆர்க்கில் 1 வென்ட்ரிக்கிள். 3 சேம்பர்ஸ்னால் என்னென்ன சேம்பர் இருக்குன்னா 2 ஆர்க்கில்ஸ், ஒரே ஒரு வென்ட்ரிக்கிள் வந்து இருக்குது. ஸோ இருவாழ்விகளில் சைனஸ் வினோசஸ் வந்து பெரிய அளவுடையதாக இருக்கும். ஏட்ரியத்தில் இணைக்கப்பட்ட சைனஸ் வினோசஸ் வந்து அளவில் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் ஊர்வனவற்றில் வந்து சைனஸ் வினோசஸோட அளவு வந்து ரெடியூஸ் ஆகி காணப்படும். ஓகேவா? அது ரொம்ப மேஜர் டிஃப்ரெண்ட். அண்ட் ஏட்ரியத்தில் தான் திறக்கும். வென்ட்ரிக்கிளில் தூய்மையான ரத்தமும் தூய்மையற்ற ரத்தமும் கலந்துரும். அது உங்களுக்கு டயக்ராமை வச்சு சொல்கிறேன். அண்ட் ஊர்வன இனமான முதலையில் வந்து 4 அறைகள் கொண்ட இதயம் வந்து காணப்படுது. இப்போ இதுதான் வந்து செகண்ட் ஒன் போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் வந்து ஆம்ஃபிபியன்ஸ். ஆம்ஃபிபியன்ஸில் பார்த்தோம்னா சைனஸ் வினோசஸ் வந்து நல்ல பெரிய அளவுடையதாக வந்து இருக்குது. அண்டு அதில் ரைட் ஆர்க்கிளில் வந்து ஓப்பன் ஆகுது. 1 2 3 ரைட் ஆர்க்கிள், லெஃப்ட் ஆர்க்கிள், வென்ட்ரிக்கிள் 3 சேம்பர்ஸு. ஸோ இதனால தான் இது என்ன சொல்கிறோன்னா ஆம்ஃபிபியன்ஸில் 3 சேம்பர் ஹார்ட்னு சொல்கிறோம். அண்டு இங்கே பார்த்தோன்னா சைனஸ் வினோசஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. சைனஸ் வினோசஸ் அது இங்கே வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. இங்கே வந்து கோனஸ் ஆர்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஆனால் வந்து இங்கே பார்த்தோன்னா ட்ரங்கஸ் ஆர்ட்ரிஸ் வந்து இருக்கும். கோனஸ் ஆர்ட்ரிஸ் வந்து இருக்காது ஆம்ஃபிபியன்ஸில். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரெண்ட். அண்டு இந்த ஆம்ஃபிபியன்ஸுக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ரெப்டைல்ஸுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே சைனஸ் வினோசஸ் நல்லா பெருசாக இருக்கும். இங்கே சைனஸ் வினோசஸ் வந்து அளவில் ரெடியூஸ் ஆகி காணப்படும். அண்ட் இங்கே ட்ரங்கஸ் ஆர்ட்ரிஸ் இருக்குது. இங்கே வந்து ட்ரங்கஸ் ஆர்ட்ரிஸ் இருக்காது. பல்மோனரி ஆர்ச், சிஸ்டமிக் ஆர்ச் வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ அதுதான் வந்து மேஜர் டிஃப்ரெண்ட். அண்ட் ஆல்சோ இது 3 சேம்பர் முழுமையான இதயம்னு சொன்னோம். 3 முழுமையான இதயம் அறைகளுடைய இதயம்னா, ஆனால் இங்கே 3.5. ஏன் 3.5ன்னு போட்டிருக்கோம்னா இங்கே பாருங்கள், ரைட் வென்ட்ரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பிரிச்சிருக்கு. பட்டு அது வந்து ஃபுல்லாக செப்பரேட் ஆகிருக்கா இங்கே மேமல்ஸில் மாதிரி அப்படின்னா இல்லை, பாதி வரை செப்பரேட் ஆகிருக்கு. அதான் 3.5 அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஏன் பிளட்டு மிங்கிள் ஆகுது, கலந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ஆர்க்கிள்லேருந்து வர்ற பிளட்டு வென்ட்ரிக்கிள்லேருந்து வரும்போது செப்பரேட்டாக இருக்குது தனித்தனியாக. அதே உள்ளே வரும்போது வென்ட்ரிக்கிள் வந்து பாதி அளவு பிரிக்கப்பட்டதுனால இதுக்குள்ளே மிக்ஸ் ஆகி போயிடுது. ஸோ இப்போ தூய்மையான ரத்தமும் தூய்மையற்ற ரத்தமும் மிங்கிள் ஆகி போயிடுது. ஸோ அதனால தான் வந்து இங்கே கலப்பு ரத்தம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஊர்வனவில். நெக்ஸ்ட்டு 4 அறைகளுடைய இதயம் எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதலைகள், பறவைகள், பாலூட்டிகள் இதிலெல்லாம் 4 அறைகளுடைய இதயம் வந்து காணப்படுது. 2 ஆர்க்கில் 2 வென்ட்ரிக்கிள். ஓகேவா? கோனஸ் ஆர்ச்சியோஸ், சைனஸ் வினோசஸ் அப்படிங்கிற எந்த ஒரு பார்ட்டும் வந்து இதில் கிடையாது. அது மீன்களில் தான் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆம்ஃபிபியன்ஸில் சைனஸ் வினோசஸ் மட்டும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதே ஊர்வனவில் சைனஸ் வினோசஸ் ரெடியூஸ்டு அளவாக இருக்கும். பாலூட்டிகள்லையும் பறவைகள்லையும் சுத்தமாக அந்த பார்ட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஹார்ட்டு. இதில் வந்து 4th ஒன் போட்டிருக்கிறது தான் இந்த செகண்ட் ஒன் ஹார்ட்டு தான் வந்து பாலூட்டிகளோடது. இதில் பாருங்கள் 4 சேம்பர் வந்து நல்லா டிவைட் ஆகி தெரியுது. ரைட் ஆர்க்கிள், லெஃப்ட் ஆர்க்கிள், அண்ட் நெக்ஸ்ட்டு ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ பிளட் வந்து மிக்ஸ் ஆகாது, ஏன்னா எல்லாமே செப்பரேட்டாக இருக்கிறதுனால. அண்ட் இதில் சைனஸ் வினோசஸோ அண்ட் கோனஸ் ஆர்ச்சியோஸோ அது மாதிரி எந்த பார்ட்ஸும் வந்து கிடையாது. இது வந்து முற்றிலுமாக 4 அறைகள் கொண்ட பாலூட்டிகளோட பறவைகளோட இதயம். இப்போ இதில் உள்ள நம்பர்ஸை வந்து பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ பார்த்தோம்னா பெரிகார்டியம் ஃபஸ்ட்டு. பெரிகார்டியம் அப்படின்னா இப்போ ஃபிஷ்ஷில் ப்ரெசன்ட் ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டிலியா, ஏவ்ஸ், மேமல்ஸ் எல்லாத்துலேயுமே ஹார்ட்டை சுற்றிலும் பெரிகார்டியல் உறை வந்து காணப்படுது. ஷேப்பு பார்த்தோம்னா ஃபிஷ்ஷில் எஸ் ஷேப்பில் இருக்குது. அதே ஆம்ஃபிபியா, ரெப்டிலியா அண்டு ஏவ்ஸ், மேமல்ஸ் எல்லாத்துலேயும் ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து இருக்குது. நேச்சர் என்னன்னா வீனஸ் ஹார்ட். ஓகேவா? வெயினால இருக்கிற ஹார்ட் இருக்கு. ஒன்லி இம்பியூர் பிளட் மட்டும்தான் வந்து ஃபிஷ்ஷில் இருக்கும். ஸோ வீனஸ் ஹார்ட்னு சொல்கிறோம் ஃபிஷ்ஷில். நெக்ஸ்ட்டு
ஆம்ஃபிபியாவில் நான் வீனஸ் அண்டு ரெப்டிலியா எல்லாத்துலேயும் நான் வீனஸ் ஹார்ட் வந்து இருக்குது. ஏன் நான் வீனஸ் அப்படின்னு சொல்லணும்னா தட் இஸ் அங்கே வந்து டீஆக்சினேட்டட் ஆக்சிஜனேட்டட் 2 பிளட்டும் இருக்குது. ஆனால் ஃபிஷ்ஷில் ஒன்லி டீஆக்சினேட்டட் பிளட் மட்டும்தான் இருக்குது. அண்டு இங்கெல்லாம் நான் வீனஸ் ஹார்ட் இருக்குது, இங்கே வீனஸ் ஃபிஷ்ஷில் மட்டும். சேம்பர் பார்த்தோம்னா 2 சேம்பர் இருக்குது ஃபிஷ்ஷில், அது ஆம்ஃபிபியாவில் 3, ரெப்டிலியாவில் 3, 3.5, 4 வந்து இருக்கும். ஏன் 4னா க்ரொக்கோடைல்ஸில் 4 இருக்கிறதுனால, ஏர்ஸ்லேயும் மேமல்ஸ்லேயும் 4 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சர்க்குலேஷன் வந்து சிங்கிள் சர்க்குலேஷனாக இருக்குது. உள்ளே போய் இன்னொரு வழியாக வெளில வந்துடுது. பட் இங்கே இன்கம்ப்ளீட் டபுள் இன்கம்ப்ளீட் ரெண்டுலேயும் வந்து 3 சேம்பர் இருக்குது, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, பட் இங்கே டபுளாகவே வந்து இருக்குது, தனித்தனியாக நடக்குது. அண்ட் வீனஸ் ஏட்ரியல் பிளட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுது இதில் எல்லாம், பட் இங்கே வந்து செப்பரேட்டடாக வந்து இருக்குது, பிளட் வந்து செப்பரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீனஸ் சைனஸ் வினோசஸ் வந்து ஃபிஷ், ஆம்பிபியா அண்ட் ரெப்டீலியாவில் ப்ரெசன்ட்டு, பட் ஏவ்ஸ் மேமல்ஸில் கிடையாது. கோனஸ் ஆர்டியோசஸ் வந்து ஃபிஷ்ஷில் ப்ரெசன்ட்டு, மற்ற எல்லாத்துலேயும் ஆப்சண்ட்டு. ட்ரங்கஸ் ஆர்டியோஸ் ஒன்லி ஆம்ஃபிபியன்ஸில் ப்ரெசன்ட்டு அண்ட் ஃபிஷ்ஷில் வந்து ப்ரெசென்ட். அதான் பல்பஸ் ஆர்டியோஸ் அப்படின்னு வந்து சொன்னோம், பல்பஸ் ஆர்டியோஸ்னு. ஸோ இது ரெண்டுலேயும் ப்ரெசென்ட்டு, மற்ற எல்லாத்துலேயும் ஆப்சண்ட்டு. அண்ட் இன்டர் ஆரிகுலார் செப்டம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஃபிஷ்ஷில் வந்து ஆப்சண்ட்டு, பட் மற்ற எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட்டு. அந்த பிரிக்கிற அந்த செப்டம், அதுக்கு தான் வந்து நம்ம இது பேர் சொல்லுவோம் இன்டர் ஆரிகுலார் செப்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம்னா இது ரெண்டுலேயும் ஃபிஷ் ஆம்ஃபிபியன்ஸில் ஆப்சண்ட்டு, பட் ரெப்டிலியாவில் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, மற்ற ரெண்டுலேயும் ப்ரெசென்ட்டு. உங்களுக்கு அந்த செப்டம் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் வால்வு ஆப்சண்ட்டு, இங்கே வந்து ஆம்ஃபிபியாவில் மட்டும் ப்ரெசென்ட்டு, மற்ற எல்லாம் ஆப்சென்ட். அண்ட் பைகாஸ்பிட் ட்ரைகாஸ்பிட் வால்வு வந்து ஃபிஷ்ஷில் வந்து ரெண்டு அறை இருக்கிறதுனால ஆப்சென்ட்டு, மற்ற எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட்டு. செமிலுனார் வால்வு வந்து எல்லாத்துலேயுமே வந்து ப்ரெசென்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபொராமினா பனிஷா வந்து ஆப்சென்ட்டு, ஒன்லி எதில் மட்டும்னா ரெப்டிலியாவில் மட்டும் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு போஸ்டல் வெயின்ஸ், போஸ்ட் கேவல் வெயின்ஸ், இது வந்து ஆப்சென்ட் ஃபிஷ்ஷில். ப்ரீ கேவல் போஸ்ட் கேவல் வந்து ஆப்சென்ட்டாக இருக்குது ஃபிஷ்ஷில், பட் ஆம்ஃபிபியாவில் வந்து ஓப்பன் இன்ட்டு சைனஸ் வினோசஸில் ஓப்பன் ஆகுது, உங்கள் சைனஸ் வினோசஸில். பட் ஏவ்ஸ் மேமல்ஸில் வந்து ரைட் ஆர்க்கிளில் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா, ப்ரீ கேவல் போஸ்ட் கேவல், இந்த கேவல் சிறைன்னு சொல்லுவோம், முன்பெருஞ்சிரை பின்பெருஞ்சிரை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பல்மோனரி வெயின் நுரையீரல் தமனி பார்த்தோம் அப்படின்னா நுரையீரல் சிறை, நுரையீரல் தமனின்னு சொல்லுவோம். நுரையீரல் சிறை வந்து ஃபிஷ்ஷில் வந்து ஆப்சென்ட்டு, பட் இதில் வந்து ஆம்ஃபிபியன்ஸில் வந்து லெஃப்ட் ஆர்க்கிளில் ஓப்பன் ஆகுது, இங்கேயும் லெஃப்ட் ஆர்க்கிள், இங்கேயும் எல்லாத்துலேயும் லெஃப்ட் ஆர்க்கிளில் ஓப்பன் ஆகுது. அண்டு பிளட் வெசல்ஸ் அரைசிங் ஃப்ரம் வென்ட்ரிக்கிள்லேருந்து பிளட் வெசல், என்னென்ன பிளட் வெசல்லாம் அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இங்கே கோனஸ் ஆர்டியோஸ் வந்து அரைஸ் ஆகுது ஃபிஷ்ஷில், ஆம்ஃபிபியன்ஸில் டங்கஸ் ஆர்டியோஸ் வந்து பிளட் வெசல்லேருந்து அரைஸ் ஆகுது. அண்ட் இங்கே 3 அரோட்டிக் ஆர்ச்சஸ், பல்மோனரி ஆர்ட்ரி, ரைட் சிஸ்டமிக், இதெல்லாம் வந்து அரைஸ் ஆகுது. இங்கேயும் அதே தான், 2 அரோட்டிக் ஆர்ச்சஸ், பல்மோனரி ஆர்ட்ரி, லெஃப்ட் சிஸ்டமிக், அது அப்படியே தான் ஆம்ஃபிபியன்ஸ் இது மேமல்ஸுக்கும். ஓகேவா, இதுலேருந்து கொஸ்டின் வராது, இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதனால் வந்து கொடுத்துருக்கேன். மேஜராக நம்ம வந்து அந்த டயக்ராமில் என்ன பார்த்தோமோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட ஷேப்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய கம்பேரிட்டிவ். ஓகேவா, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.